ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மலையாள படமான பிரதிச்சாயா. நிவின் பாலோடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரதிச்சாயா. பிரதிச்சாயா படத்தினுடைய டைரக்டர் உன்னிகிருஷ்ணன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் வர்கீஸ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சந்துரு செல்வராஜ், படத்தினுடைய எடிட்டர் மனோஜ். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நிவின் பாலியோட சேர்ந்து பாலச்சந்தர் மேனன், ஷராஃபுதீன், சபிதா ஆனந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு சோஷியல் மீடியா, ஒரு மீடியா கையில வந்து என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தவங்கள ஆட்சியில நிறுத்துறதும் முடியும். ஆட்சியில இருக்கிறவங்கள எப்படி வந்து கவுக்குறதும் அப்படின்றது இவங்க கையில இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்குது. ஸோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அது நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கக்கூடியவர் தான் படத்தினுடைய ஹீரோ நிவின் பாலி. அண்ட் அவங்களுடைய அப்பா தான் வந்து இந்த ஸ்டேட்னுடைய சிஎம் பாலச்சந்தர் மேனன். அண்ட் அவங்க வந்து எக்கச்சக்கமான இதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரைக் நடக்கும். ஆட்சியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க வந்து ரிசைன் பண்ணுங்க, அப்படிலாம் இருக்கும். இது சொத்து குவிப்பு அதெல்லாம் இருந்தாலும் அவங்க பையன் போய் கேட்கும்போது, என்ன கரப்ஷன் எப்படி இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சேர்ந்தது அரசியல், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஒரு கட்டத்துல ஒரு மீடியா ஹவுஸ்னால வரக்கூடிய பிரச்சனை அது எப்படியெல்லாம் வந்து உருவெடுக்குது, ஏன் வந்து இவரை டார்கெட் பண்றாங்க, எப்படி வந்து இவர் மாற்றாரு, அண்ட் இவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுனால அவருடைய பேர் எல்லாமே வந்து ரொம்ப கெட்டு போய் அவர் வந்து ஆட்சியை விட்டு இறங்கணுன்ற மாதிரி வருது. ஆனா அப்பாவுடைய பேரு ஆட்சியில இருக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி அவருடைய பேரு அவங்க ஃபேமிலிக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் அது கெட்டு போயிடக்கூடாது, அதை வந்து இது இல்லைன்றதை நிரூபிக்கணுன்றதுக்காக அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டா பையன் உள்ள பாலிடிக்ஸ்குள்ள வராரு. அண்ட் அவருடைய அந்த டெக்கியா அவர் வந்து அவருடைய ஒர்க்காக ஒரு பிஸ்னஸ்க்காக என்னெல்லாம் பண்ணலான்ட்டு இருந்தாரோ அதை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அது மூலயமா அவங்க அப்பா மேல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து நீக்குனாரா, அண்ட் இது வந்து கடைசியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தாரா, கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்றதையும், அண்ட் யார் இந்த மீடியா ஹவுஸ் எதுக்காக இப்படி டார்கெட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன லாபம் இப்படி பண்றதுனால அப்படின்றதையும் ரிவீல் பண்ணாரா இல்லைன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் இந்த பிரதிச்சாயா படம். இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கரெக்டான அளவுல கொடுத்துருக்காங்க. நிவின் பாலி தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இது அவருடைய அடுத்த படமா அமைஞ்சிருக்குது, இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த படத்துல அஃப்கோர்ஸ் ஷராஃபுதீனுடைய அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இது இல்லாம படத்துல ஒர்க் பண்ணவங்க ஒருத்தரும் என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் வர்கீஸ் படத்தோட ஸ்டோரிக்கு தேவையான மியூசிக்கை அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கங்கே என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன தேவையோ அதையும் கரெக்டான ஒரு மிக்சிங்கில் படத்தினுடைய டைரக்டர் அண்ட் கதை ஆசிரியர் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், படத்துக்கு இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர் போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.